ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா நான் உனக்கு இப்போ சத்தியம் போட்டு வாக்கு கொடுக்குறேன். நான் சொன்னதை கேட்டு முடிச்ச 10 நிமிஷத்தில் உனக்கு பெருமகிழ்ச்சியை தரக்கூடிய, பேரின்பத்தை தரக்கூடிய நல்ல செய்தி ஒன்று உன் வீடு தேடி வந்து சேரதான் போகுது. எப்போது எனக்கு வெற்றி கிடைக்கும், நான் நினச்சது எப்போது நடக்கும், என்னுடைய எதிர்பார்ப்புகள் எப்போது நிறைவேறும்னு ஆசையாய் காத்திருந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ விருப்பப்பட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி தருவதற்கான இந்த சந்தோஷ செய்தி உன் மனசை குளிர வைக்க தான் வந்திருக்குது என் செல்லமே. பொய் சொன்னா பாவம், அடுத்தவங்களை ஏமாத்துனா பாவம், யார் மனசும் நோகும்படி பேசுனா பாவம்னு நான் உனக்கு சொல்லி வளர்த்திருந்தாலும் நீயும் அதை சரியாகத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம, யார் மனசும் நோகும்படி பேசாமல் உன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழும் உன்னை அடுத்தவங்க கஷ்டப்படுத்த நினைச்சா அதை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் என் தங்கமே. உன்னை நேசிப்பவர்களுக்காக நான் எப்படி நல்லது செய்கிறேனோ அதே போல உன்னை வெறுப்பவர்களுக்கும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களுக்கும் உரிய தண்டனையை கொடுத்து அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது செய்கிறதுக்காக தான் உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ இனிமே எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி தான் தேவையற்ற விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க போகிறேன். நீயும் இனிமே அனாவசியமாக அடுத்தவர்களுடைய கதையை பற்றி யோசிக்காம, அடுத்தவர் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்காம பேசாம, உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ உனக்கான அவசியமான விஷயங்களை மட்டும் பேசவும் யோசிக்கவும் கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. அடுத்த மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுபவர்கள் எல்லாம் தோல்வியாளர்களாகத்தான் இருப்பார்கள். அடுத்து நம்ம என்ன செய்யலாம், அடுத்து எந்த விஷயத்தை எப்படி மாற்றி அமைத்து நம் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணலாம் என வாழ்க்கைக்கான புது புது விஷயங்களை யோசிப்பவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். அடுத்த மனிதரையும் அவர்கள் செயல்களையும் பற்றி யோசிப்பவன் நிச்சயமாக தோத்துதான் போவான். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், உனக்கான வாழ்க்கையை நீ நினச்சது போல வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தான் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ ஒருபோதும் எந்த மனிதரையும் எதற்காகவும் சார்ந்து வாழக்கூடாது என் செல்லமே. ஏன்னா உன்கிட்ட அவங்களுக்கான எந்த காரியமும் இல்லாமல் யாரும் உனக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஆதாயம் இல்லாமல் அடுத்தவர் யாரும் உனக்காக வந்து துணைக்கு நிற்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது லாபம் வந்தாதான் உனக்குன்னு வந்து துணையாக நிற்கவும் உனக்காக ஆதரவு செய்யவும் அனுசரித்து பேசவும் கூட வந்து நிற்பாங்க என் செல்லமே. உன்னுடைய நிழலே கூட இருட்டில் உன் பக்கத்தில் உனக்கு தெரியுதா? நிச்சயமாக கிடையாது. வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் உன் நிழலையே நீ பார்க்க முடியும். அதே போல் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக காசு பணம் இருந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி உறவுகளும் இருப்பார்கள் என் செல்லமே. நீ நல்லவங்கன்னு நினச்ச அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சினா அவனை எப்படிரா உன்னை ஏமாத்துறதுன்னு உனக்கே எதிரியாகவும் துரோகியாகவும் மாறி போவான். ஏன்னா இப்போதெல்லாம் நல்ல மனிதர்களை தானே சுலபமாக ஏமாத்திடுறாங்க. அதனால தான் யாரையும் முழுவதுமாக நம்பி ஏமாந்து போகாத. அதே நேரத்தில் உன் மனசுக்கு பிடிக்காத உனக்கு தெரியாத செயல்களை சில பேர் செய்யும்போது அவர்களை மாற்றவும் முயற்சி செய்யாதன்னு சொல்கிறேன். ஒருவருடைய குணமும் மனதும் உன்னுடன் ஒத்துப்போகவில்லை, உன் குணத்துக்கும் மனசுக்கும் ஒத்துப்போகலைன்னா அவர்களை விட்டு விலகி நின்றுவிட வேண்டுமே தவிர அவர்களை மாற்ற நீ முயற்சி செய்ய வேண்டாம். ஏன்னா உன்னால் இங்கே யாரையுமே மாற்ற முடியாது. யார் யார் எப்படி இருக்கணும்னு இருக்கப்பட்டிருக்கோ அதன்படி தானே அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ தலைகீழா நின்னாலும் இங்கு யாரையும் திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம அவங்க விஷயத்தில் தலையிட வேணாம்னு உன்னை நீயே மாற்றிக்கொண்டு அவர்களை மறந்து போய்விடு என் செல்லமே. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தனிமையில் இருப்பது கூட மிக சிறந்தது தான். ஏன்னா எப்போதுமே விலையுயர்ந்த விஷயங்கள் தனிமையில் தானே இருக்கிறது. தங்கமாக இருக்கட்டும், வைரமாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தனியாக இருக்கக்கூடிய பொருட்கள் எப்பொழுதுமே மதிப்பு மிக்கதாகத்தான் இருக்கிறது. நீயும் அப்படி தனிமையில் இருக்கும்போது மனிதர்கள் உன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் தானாக புரிந்து கொள்ளும்படி பல விஷயங்களை நான் நடத்துவேன் என் செல்லமே. உனக்கு ஒத்து வராத விஷயங்கள் நடக்கும் இடத்திலும், உன் மனசுக்கு பிடிக்காத உனக்கு எதிராக விஷயங்கள் நடக்கும் இடத்திலும், உன்னை பிடிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்திலும் நீ அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது. ஏன்னா உனக்கு தான் அந்த விஷயம் பிடிக்கல, அவங்களையும் பிடிக்கலைல்ல. அப்புறம் அங்கே போய் நீ பேசி என்ன நடந்துட போகுது? அதுக்கு பதிலாக அமைதியாக அந்த சூழலை கடந்து வந்து விட்டால் எதை எப்படி மாற்றணுமோ அதை இந்த வராகி அம்மா நான் மாற்றி தருவேன். ஒரு விஷயத்தில் பொய் சொன்னால் தப்பிச்சுக்கலான்ற வாய்ப்பு கிடைச்சாலும் நீ பொய் சொல்லாதே என் செல்லமே. அதுக்கு பதிலாக இங்கே நான் உண்மையை சொல்கிறேன்.
உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டாலும் என்னை காப்பாத்துறதுக்கு என் வராகி தாய் வந்து நிற்பான்னு என் மேலே பாரத்தை போட்டுட்டு எல்லா இடங்களிலும் உண்மையை மட்டும் சொல்லக்கூடிய ஆளாக நீ இரு. ஏன்னா உண்மை சொல்லி நீ அப்போது வேண்டுமானால் தப்பிச்சுக்கலாமே தவிர அது காலம் முழுக்க உன்னை நிம்மதியாக வாழ விடாது. மனிதர்களுள் இணைந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கையில் ஒருவர் மனசுக்குள்ளே ஒன்று நடப்பார், வெளியே ஒன்று சொல்லுவார். மனசுக்குள்ளே உன்னை பற்றி எதிரியாகவும் துரோகியாகவும் நினச்சிக்கிட்டு வெளியே பேசும்போது உன் கூடயே சிரித்து சிரித்து பேசுவாங்க. உன் மேலே போட்டி பொறாமல் வச்சுக்கிட்டு உன்னை அழிக்கணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு வெளியே உனக்கு நல்லது செய்கிறவங்களாகவும் உனக்கு நல்லது நினைப்பவர் போலவும் நடிப்பை வெளிப்படுத்துவார்கள். இப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் மனிதர்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கையை வாழ்வதென்பது அவ்வளவு சுலபம் கிடையாது என் செல்லமே. நீதான் உன் எதிரில் இருப்பவர் உனக்கு எதிரியா துரோகியா நண்பரா தோழியான்றதை புரிஞ்சு பேசணும் பழகணும். உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் உண்மையான முகத்தோடு நேசிக்கிறாங்களா இல்லை முகமூடி போட்டு நேசிப்பது போல சிரிப்பது போல நடிக்கிறார்களா என்பதையும் கண்டறியக்கூடிய பக்குவத்தோடு நீதானே இருக்கணும். காலம் முழுவதும் இந்த வராகியம்மா உன் கூடவே இருக்க முடியாது தானே. உனக்கான விஷயங்களையெல்லாம் நீயே புரிஞ்சு கொள்ளக்கூடிய நீயே செய்து கொள்ளக்கூடிய திறமையான ஆளாக நீதான் மாற வேண்டும் என் செல்லமே. உனக்காக ஒருத்தர் நேரம் ஒதுக்கலை, உன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, உனக்காக ஏதாவது செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது உண்மை கிடையாது. உண்மை என்னென்னா அவர்களுக்கு ஒன்று சோம்பல்தனமாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு உன் மேலே அன்போ பாசமோ முக்கியத்துவமோ இல்லை. அதனால தான் உனக்காக நேரம் ஒதுக்க அவங்களுக்கு மனசு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்னா மனிதர்கள் யாருமே இங்கு 24 மணி நேரத்தில் 24 மணி நேரமும் வேலை செய்வது கிடையாது என் செல்லமே. எல்லாரும் எவ்வளவோ நேரத்தை வீணாக தான் செலவழிக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட உன்கிட்ட பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் நேரம் இல்லைன்னா அது எப்படி உண்மையாக இருக்கும்? யாராக இருந்தாலும் ரொம்ப காலத்துக்கு வேஷம் போட்டு நடிக்க முடியாது. நரி கூட நாய் வேஷம் போடலாம். நாய் வேஷம் போட்டால் நமக்கு 4 வீட்டில் சாப்பாடு கிடைக்கும்னு நரி வேஷம் போட்டாலும் நாயளவிற்கு அதால் நன்றியுணர்ச்சியோடு இருக்க முடியாது தானே. அதே போல தான் மனிதர்கள் நல்லவர்கள் போல முகமூடி போட்டு நடித்தாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்களுடைய இயல்பான குணமும் யதார்த்தமான அவர்களுடைய பேச்சும் அவர்கள் நடிக்கிறாங்க, உண்மையிலே அவங்களுக்கு யார் மேலேயும் பாசம் இல்லை உண்மையான அன்பும் இல்லைங்கிறத வெளிக்காட்டி விடுமேன் செல்லமே. ஒரு சிலருக்கு நீ மகிழ்ச்சியாக இருந்தால் பிடிக்காது, இன்னொரு சிலருக்கு நீ மகிழ்ச்சியாக இல்லைன்னா அதை பற்றியும் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நீ இருந்தாலே பிடிக்காது. அப்படி உன்னை பற்றி பிடிக்காத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கும் சமூகத்தில் உன்னை பிடிச்சவங்க யாராவது இருந்தால் அவர்களை ஒருபோதும் உன்னை விட்டு விலகும்படி விட்டுடாத. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் கொடு. ஆனால் அவங்க அதுக்கு தகுதியானவங்களால் மட்டும் நீ பார்த்துக்கோ என் செல்லமே. ஒருவர் கோபமாக இருந்தால் நீ அவங்க கிட்ட போய் பேசுகிறதே முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விடுவாய் தானே. பேசுகிறது என்ன, அவங்கள பார்க்குறத கூட தவிர்த்து விட்டு அவர்களிடமிருந்து ஓரமாய் ஒதுங்கி நிற்பாய் தானே. அதே போல் நீயும் உன்னை நினச்சிக்கோ. அடுத்தவர் கோபம் என்பது எப்படி உன்னை தவிர்க்க வைக்கிறதோ அதே போல் நீ கோபமாக இருக்கும்போதும் உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை விட்டு ஒதுங்கி போய்விடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கோபத்தையும் ஆவேசத்தையும் அவசரத்தையும் தவிர்த்து விட்டு எப்போதும் நிதானமாறு, உனக்கு நல்லதே நடக்கும்.